வெல்கம் மக்களே. அதாவது சார் வந்து தூத்துக்குடி அண்ட் திருநெல்வேலி பிஏவோட பிஎஸ்என்எல் ஜிஎம் ஜென்ரல் மேனேஜர் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி எஃப்டிடிஹெச் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். தூத்துக்குடி அண்ட் திருநெல்வேலியில் வந்து எஃப்டிடிஹெச் நம்ம வந்து நல்ல வெற்றிகரமான ஒரு சக்ஸஸ் கொடுத்துருக்கோம். வெற்றிகரமான பாதையில் நீங்கள் வழி நடத்தி எல்லாரையும் ஒருங்கிணைச்சு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சார். இப்போ புதுசாக நம்ம வந்து சிஎம் ஃப்ரான்ச்சைஸு, ஷோரூமு, 4G 5G லான்ச்சுன்றோம். அதை பற்றி கொஞ்சம் விவரிக்கலாமா சார்? இன்ட்ரோ லெட் மீ டெல் கிளியர்லி. ஆக்சுவலாக வந்து இது நம்ம வழி நடத்துறதுன்னு இல்லை, இது ஒரு டீம் ஒர்க்கு. திருநெல்வேலி மாவட்ட பண்பாடும் சரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி அந்த 3 மாவட்டத்தோட ஒரு பண்பு என்னென்னா, வேலைக்கு சளைக்காத ஒரு நல்ல ஊழியர்களையும் அதிகாரிகளையும் கொண்ட ஒரு நிறுவனம். அதில் பிஎஸ்என்எல்ல எல்லாமே செலக்டட் பை மெரிட்டு. அதனால் எல்லாருமே வந்து எக்ஸாம்ஸில் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஆஃபீஸர்ஸ் அண்டு எம்ப்ளாயிஸ் தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால் நான் ஆல்ரெடி அது ட்ராக்கில் இருக்குது. நான் அந்த ட்ராக்கோட ஐ ஹவ் ஜாயின்டு மை செல்ஃப். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் வந்து எப்போவுமே வந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, நாகூர் இந்த பகுதிகளில் எப்போவுமே எப்படி இருக்கும்னா, பொதுமக்களுக்கே வந்து ஒரு பொதுத்துறை நிறுவனத்துக்கு மேலே ஒரு பிடிப்பு இருக்கும். அது வந்து இங்கே ஏன்னா லிட்ரஸி அதிகம். அப்போ உங்களுக்கு வந்து லிட்ரஸி அதிகமாக இருக்கும்போது அவங்களுக்கு அவேர்னஸ் கூட இருக்கும். அப்போ அவேர்னஸ் கூடும்போது அவங்க எல்லாத்தையுமே பகுத்து ஆய்ந்து அப்புறம் முடிவெடுத்து அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த காசுக்கு தகுந்த மாதிரி அது ஒர்த்தா, அந்த குவாலிட்டி இருக்கா, அதில் அது வந்து அஃபோர்டபுள் தானே, அது ரிலையபிள் தானே, அது செக்யூர்டு தானே, இது எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு தான் நம்ம மக்கள் வந்து ஒரு தீர்மானம் எடுப்பாங்க. ஆமாம் சார். அதனால வந்து நேச்சுரலாகவே வந்து திருநெல்வேலி பகுதிகளில் வந்து பிஎஸ்என்எல், திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி 3 மாவட்டங்களையும் பிஎஸ்என்எலோட மார்க்கெட் ஷேர் கூட இதே மாதிரி தான் நாகர்கோவில். ஸோ லிட்ரஸி எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து டெஃபினட்டாக பிஎஸ்என்எலோட ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மேலே மக்களுக்கு ஈர்ப்பு இருக்கும், நம்பிக்கை இருக்கும். அது நல்ல விதமாக போயிட்டு இருக்கு. அதை வந்து தக்க வைக்கிறது தான் நம்மளுடைய பெருவாரியான ஒரு முயற்சியாகவும் ஒரு எண்ணமாகவும் இருக்குது. அதை வந்து இன்னும் எப்படி பெருக்கலாம் அப்படிங்கிறது தான். அந்த விஷயத்தில் இன்னைக்கு வந்து இப்போ விஆர்எஸ் 2019 அப்புறம் ஒரு சின்ன ஒரு தொய்வு ஊழியர்கள் மத்தியில் இருந்தாலும் கூட திரும்ப ஒரு ஃபீனிக்ஸ் பறவையாக எல்லாருமே எந்திரிச்சு அருமையாக ஒரு திரும்ப முன்னோட்டு கொண்டு போகிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் எடுத்து எல்லாம் ஒருங்கிணைந்து, எனக்கு வந்து ஒரு கூட்டுறவு தான், ஒரு கூட்டு முயற்சியில் தான் இது பண்ண முடியும். ஏன்னா பிஎஸ்என்எல் இன்னைக்கு இருக்க சேலஞ்சஸ் எப்படின்னா, எம்ப்ளாயீஸ் இல்லாத ரீசன் அப்போ நம்ம வந்து அதை நடத்துறதுக்கு, ஒரு நல்ல சர்வீஸ் கொடுக்கறதுக்கு, ஒரு குவாலிட்டியான சர்வீஸ் கொடுக்கறதுக்கு வி நீட் டு ஃபைண்ட் சம் ஆல்டர்னேட்டிவ், ஒரு மாற்று இது ஏற்படுத்தணும். அதில் தான் வந்து இந்த பார்ட்னர்ஷிப்ங்கிற இதே வருது. சேனல் பார்ட்னர், சிஎம் ஃப்ரான்ச்சைசிஷிப்பு, பிஸ்னஸ் பார்ட்னர், லோக்கல் கேபிள் ஆப்ரேட்டர்ஸோட டைப்பு, டெலிகாம் இன்ஃப்ரா ப்ரொவைடர்ஸோட டைப்பு, அப்புறம் வந்து என்டர்பிரைஸ் பிஸ்னஸ்லேயும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸு, இந்த மாதிரி செலக்ட் பண்ணி தெரிந்தெடுத்து, அது ஏற்கனவே நம்ம வந்து நம்ம பகுதிகளெலாம் தொழில் செய்வதற்கு ஒரு பெயர் போன ஒரு பகுதி. ஈவன் எங்கே வடக்க போனாலும் எங்கே போனாலும் நம்ம மக்கள் வந்து நிறையா தொழில் பண்ணி அதில் வந்து நியாயமாகவும் ஒரு நல்ல ஒரு ரீசனபிளான ஒரு இதில் அவங்க வந்து விஸ்டாண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த எண்ணம் உள்ள பகுதிங்கிறதுனால வந்து அது வந்து தெளிவாகவே இந்த மாதிரி ஃப்ரான்ச்சைசிஷிப் பார்ட்னர்ஷிப் வரும்பொழுது அந்த பிஸ்னஸ் வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ வந்து ஏற்கனவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த பிஸ்னஸ் வந்து இப்போ அடுத்த கட்டத்தை நோக்கி நகருது. அந்த நகர்தலில் தான் இன்னைக்கு வந்து எல்லாரும் ஒட்டுமொத்தமாக நின்று ஒரு குழுவாக நம்ம முன்னெடுத்து போயிட்டு இருக்கோம்னு வைங்களேன். இதில் வந்து பிஎஸ்என்எல் வந்து இன்னைக்கு இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு பொதுமக்கள் ஒரு சாமானிய பார்வையில் பார்த்தோம்னா அவங்களுக்கு தேவை வந்து வாய்ஸு, டேட்டா. ஆமாம், 2 சர்வீஸ் ரொம்ப எசென்சியல். அந்த 2ல் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கட்டுப்படியாக கூட கட்டணத்தில் இருக்கணும். அப்புறம் அது வந்து ஒரு ரிலையபிளாக இருக்கணும், ஒரு நம்பிக்கைக்குரியதாக இருக்கணும் கண்டிப்பாக. அப்புறம் அவங்களுடைய வந்து அந்த சீக்ரெசி மற்றதெல்லாம் பாதுகாக்கப்படும். ஆமாம், இந்த 3 ஏரியாலையும் பிஎஸ்என்எல் தான் இன்னைக்கு நம்பர் 1. ஓகே, அதில் வந்து 2 விதமாக கொடுத்துட்டு இருக்கோம். ஒன்று வந்து வயர்டு, இன்னொன்று வயர்லெஸ். அப்போ வயர்லெஸில் வந்து மொபைல், அப்புறம் வைஃபை, இந்த 2 கான்செப்ட் தான். வயர்டில் வந்து எஃப்டிடிஹெச்ங்கிற கான்செப்ட். இந்த 2யுமே வந்து ஃப்ரான்ச்சைசி வழியாக தான் இப்போ பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா போஸ்ட் விஆர்எஸ்ல ஆட்கள் இல்லை, அதனால ஃப்ரான்ச்சைசி வழியாக பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து நல்ல விதமாக சக்ஸஸ் ஆகுது இந்த தென் பகுதிகளில். அதனால தான் இன்னைக்கு ஒரு பெருவாரியான மார்க்கெட் ஷேர் வந்து பிஎஸ்என்எல்ட்ட இருக்குது. அந்த கிரெடிபிலிட்டி இருக்கிறதுனால மக்களுக்கு வந்து எதிர்பார்ப்பும் கூடுதலாக இருக்கு. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற அளவுக்கு நம்மளுடைய அதிகாரிகளும் ஊழியர்களும் டெலிவர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு எக்ஸம்ஷனல் இது. இதில் வந்து நம்ம இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, அந்த அந்த பிஸ்னஸை, அதாவது பொதுமக்களுக்கு வழங்கக்கூடிய அந்த சேவையை வந்து அடுத்த ஒரு குவாலிட்டி ஆஃப் சர்வீஸில் நெக்ஸ்ட் லெவலுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதா நம்மளுடைய ஒரு தலையாய கடமையாகவும் பணியாகவும் இருக்குது. ஸோ அதனுடைய ஒரு முயற்சியாக நிறைய முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். ஒரு சிலது சொல்லுவோமே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் சில பல பகுதிகளில் நம்ம வந்து 4G கமிஷன் பண்ணிட்டோம். அந்த 4G வந்து
இப்போ அப்படியே படிப்படியாக எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கோம். தூத்துக்குடி மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் ஹார்ட்லி இன்னொரு 10லேருந்து 15 நாட்கள் தான். ஒரு 15 நாளைக்குள்ள நம்ம உத்தேசமா போயிட்டு இருந்தோம், கரெக்டாக போயிட்டு இருந்தோம்னா ஒரு 15 நாள் வீக்கெண்ட் கமிஷன். ஸோ எனிவே ஜனவரி எண்டுக்குள்ள 4G தூத்துக்குடி மாநகரத்துக்கு வந்துடும். திருநெல்வேலி மாநகரம் அதே மாதிரி தான். திருநெல்வேலி மாநகரத்துக்குள்ளேயும் அதே மாதிரி ஒரு 15-20 நாளைக்குள்ள வந்துடும். ஸோ இது ரெண்டும் 4G வரும் பொழுது கண்டிப்பா பொதுமக்களுக்கு வந்து நல்ல ஒரு டேட்டா ஸ்பீடு கிடைக்கும், ஒரு நல்ல ஸ்பீடு கிடைக்கும். கட்டண விதத்துல எந்த மாற்றமும் கிடையாது. கட்டண மாற்றம் எதுவுமே இப்போதைக்கு ஏற்படுத்துறது இல்லைங்கிறது கார்பரேட் ஆஃபீஸோட ஸ்திரமான முடிவு. ஸோ அதனால மொபைல்ல ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி நகருது ஒன்று. ரெண்டாவது FTTH எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, FTTHல வந்து இன்னைக்கு மார்க்கெட்லேயே ரொம்ப செக்யூர்ட் சர்வீசஸா ஒரு 300 Mbps அதுல இருந்து 1 Gbps வரைக்கும் 60 Mbps 100 Mbps இப்படி நிறைய பிளான் தரம் வாரியா மக்களுடைய தேவைக்கு ஏற்ப அதுக்கு தகுந்த மாதிரி திட்டங்களை வகுத்து அதை பண்ணிட்டு இருக்கிறது BSNL தான். அதையும் பார்ட்னர்ஸ் LCOs வழியாக தான் பண்ணிட்டு இருக்கோம். அதுலேயும் நிறைய ப்ரைவேட் பண்ணாத சில விஷயங்களை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் BSNL வைஃபை ரோமிங்னு ஒன்று இருக்கு. அந்த BSNL வைஃபை ரோமிங்கிறது ஒன்றும் இல்லை, வழக்கமா ஒரு FTTHனா அந்த வீட்டுக்குள்ள தான் அந்த சர்வீஸ் இருக்கும். ஓகே. ஒரு கடைன்னா அந்த கடைக்குள்ள தான் இருக்கும். ஓகே. அந்த வைஃபை எனேபிள் பண்ணினா கூட அந்த ஒரு 30 மீட்டருக்குள்ள தான் அந்த சர்வீஸே கிடைக்கும். ஆமா. இப்போ எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, வைஃபை ரோமிங்கிற ஒரு வசதியை பொதுமக்களுக்கு கொடுத்துருக்கோம். ஓகே. இந்த வசதிங்க வந்து இப்போ வந்து நான் வந்து BSNL வைஃபை ரோமிங் எனேபிள் பண்ணிக்கிட்டோம்னா, நான் எங்கெல்லாம் BSNL வைஃபை ரோமிங் எனேபிள் பண்ண மோடம் இருக்கோ அந்த பகுதிகளெல்லாம் நான் போனோம்னா எனக்கு என்னுடைய ஹோம் அக்கௌண்ட்லயோ அல்லது இந்த அலுவலக அக்கௌண்ட்லயோ நான் வந்து ஹை ஸ்பீட் வைஃபை என்ஜாய் பண்ண முடியும். அது வந்து சூப்பர் ஸ்பீட்ல என்னோட ஹோம் பிளான் அல்லது என்னோட ஒரிஜினல் பிளான் நான் வந்து என்னோட மொபைலை எதுக்கு டேக் பண்ணியிருக்கனோ அந்த பிளான் வந்து என்ன ஹை எண்ட் பிளானோ அந்த பிளானை வந்து நம்ம வந்து எங்க போனாலும் நான் என்ஜாய் பண்ண முடியும். இதுக்கு வந்து கட்டணம் அந்த மாதிரி எந்த வித்தியாசமும் கிடையாது. இப்போ வைஃபை ரோமிங் வந்து முழுக்க இலவசம். அதனால மக்கள் வந்து அவங்க ரோமிங் எனேபிள் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்க எங்க பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டா நான் கேரளா போயிருந்தேன், அங்கேயும் எனக்கு வைஃபை ரோமிங்ல லேட்ச் ஆனேன். ஸோ எங்க போனாலும் கிடைக்கும். அப்போ இந்தியா பூரா எங்க போனாலும் கிடைக்கும். அப்போ இது வந்து ஒரு நல்ல சர்வீஸ். இது வந்து 5G சர்வீஸ் ஸ்பீடு, 5G ஸ்பீடு. இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, இதுல அந்த வைஃபைல நான் லேட்ச் ஆகிறதுனால அந்த மொபைல் டவர்ல லேட்ச் ஆகாம இருக்கிறதுனால அது டிராஃபிக் ஃப்ரீ ஆயிடும். அப்ப அந்த டிராஃபிக் வந்து பொதுமக்களுக்கு இன்னும் பயன்படும், ஸ்பீடா இருக்கும். ஸோ இது மாதிரி வருது. இது போக வந்து இப்ப சில தொழில் நிறுவனங்கள் இருக்கு, ஜவுளி கடைகள், ஜுவல்லரி, அவங்கெல்லாம் வைஃபை ரோமிங் எனேபிள் பண்ணி 2 மோடம் மாட்டி விட்டாங்கன்னா அங்க வரக்கூடிய BSNL வாடிக்கையாளர்கள் அவங்க வந்து ஏற்கனவே BSNL வைஃபை ரோமிங் எனேபிள் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க டவரை தட வேணாம், சிக்னல் வீக்னஸ் எதுவும் நினைக்க வேண்டாம். அவங்க வைஃபை அவங்க ஹோம் பிளான் ஸ்பீட்ல அந்த தொழில் நிறுவனத்துல வெயிட்டிங் ஹாலில் தே கேன் என்ஜாய். அதே மாதிரி எந்த வெயிட்டிங் ஹாலா இருக்கட்டும், ஒரு பார்க்கா இருக்கட்டும். இப்ப ரீசெண்டா மன்னார்கோயில் ஒரு கிராமத்தை தத்து எடுத்து முழுக்க வைஃபை கிராமமா மாத்திருக்கோம். இது மாதிரி தமிழ்நாட்டுல அங்கங்க நடந்துட்டு இருக்கு, இன்னும் பண்ணுவோம். சோ இது ஒரு முயற்சி. அடுத்த முயற்சி வந்து இப்போ பொதுமக்கள் அதிகமா புழங்கக்கூடிய பகுதிகளில் அங்க இருக்கிற எந்த தொழில் நிறுவனங்கள் யாரெல்லாம் BSNL FTTH சர்வீஸ் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு பூரா வைஃபை ரோமிங் எனேபிள் பண்ணி அது வழியா அவங்க போகும்பொழுது இந்த பொதுமக்களுக்கு நல்ல ஸ்பீட் கிடைக்கும், மொபைலும் கிரன்ச் இல்லாம டிராஃபிக் ஜாம் இல்லாம ஃப்ரீ ஆகும், அது மற்ற மக்களுக்கும் பயன்படும். இந்த இன்டகிரேட்டட் சர்வீஸ் வந்து இந்தியாலேயே BSNL மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கு. ஓகே சார். ஸோ இது ஒரு சுப்பீரியர் சர்வீஸ். இதுல வைஃபை காலிங்கும் எனேபிள் பண்ண போறோம் ஃபாரின் மாதிரி. இதுவே ஃபாரின்ல இருக்கக்கூடிய சர்வீஸ் தான். இதே மாதிரி வைஃபை காலிங் ஒன்று வரப்போகுது. அது வந்துச்சுன்னா கால் கூட வைஃபை நெட்வொர்க் வழியா போகும். அது வந்து பரிசார்த்த முறையில இருக்கிறதுனால அது வர்றதுக்கு இன்னும் 2-3 மாதங்கள் ஆகும். 4G பொறுத்த வரைக்கும் நல்ல விதமா போயிட்டு இருக்குது. ஸ்பீட் நல்லா இருக்கும். 700 2100 2 பேண்ட்ல கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து முழுக்க இந்திய உபகரணத்தால உள்ளது. A to Z இந்தியன் எக்யூப்மெண்ட். எந்த பிரைவேட் எக்யூப்மெண்ட்டும் கிடையாது, ஃபாரின் எக்யூப்மெண்ட்டும் கிடையாது, முழுக்க இந்தியன் எக்யூப்மெண்ட். இதுல வந்து ஒரு செக்யூரிட்டி வந்து செக்யூரிட்டி வந்து ஒரு ஹையஸ்ட் டிகிரி ஆஃப் செக்யூரிட்டி. அதனால வர்த்தக நிறுவனங்கள் மற்ற யாருக்கும் ஒரு பாதுகாப்பான ஒரு சேவையா இந்த 4G இருக்கும். சார் நம்ம இப்போ ஷோரூம் ஓப்பன் பண்றோம்ல சார், அந்த ஷோரூம்ஸ்ல என்னென்ன சர்வீசஸ்லாம் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க? இது நல்ல கொஸ்டின். இப்போ வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, BSNL பொறுத்த வரைக்கும் ஊழியர்கள் குறைவாக இருக்கிறதுனால ஃப்ரான்ச்சைசி கான்செப்ட்ல தான் ஷோரூம் ரன் பண்ணிட்டு இருக்கோம், சர்வீசஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இதுல வந்து 2 டைப்ல கொடுக்கும். ஒன்று வந்து BSNL இருக்கக்கூடிய அந்த வாடிக்கையாளர் சேவை மையங்களை அப்படியே அவுட் சோர்ஸ் பண்ணி கொடுக்குறது.
அதை கான்ட்ராக்ட் முறையில கொடுக்கறது அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா பிஎஸ்என்எல் சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு, பிஎஸ்என்எல் ரெகுலேஷன்ஸ்க்கு உட்பட்டு, முழுக்க முழுக்க பிஎஸ்என்எல் அதிகாரிகளால் கண்காணிக்கப்பட்டு ஒரு செக்யூர் சர்வீஸா கொடுத்துட்டு இருப்பாங்க 100%. இது இப்ப 2 வருஷமா நல்ல விதமா போயிட்டு இருக்கு. 2003 இருந்து எப்ப இந்த சிஎம் பிரான்ச்சைசிஷிப்னு கொண்டு வந்தோமோ அப்ப இருந்தே வந்து அந்த பிரான்ச்சைசி ஷோரூம் வந்து எங்களுடைய இன்னொரு ஆர்ம் தான். ஒரு பிஎஸ்என்எல்ல வந்து என்னென்ன சர்வீஸ் எல்லாம் வாங்க முடியுமோ இந்த சர்வீஸ் எல்லாமே பிஎஸ்என்எல் பிரான்ச்சைசி ஷோரூம்ல கிடைக்கும். இதுல வந்து 2 டைப் இருக்குது. இப்ப வந்து ஓசிஎஸ்சில வந்து எல்லா சர்வீஸும் கிடைக்கும். அந்த பிரான்ச்சைசி ஷோரூம்ல வந்து மொபைல் ரிலேட்டட் சர்வீசஸ் எல்லாமே கிடைக்கும். இன் கேஸ் அந்த மொபைல் பிரான்ச்சைசி வந்து அவங்க ஒரு டிப்பா இருந்திருந்தாங்கன்னா அந்த மாதிரி சர்வீசஸ் அவங்க எனேபிள் பண்ணலாம். அதுக்கு ப்ரொவிஷன் இருக்குது. பட் இன்னைய தேதிக்கு வந்து ரெண்டும் டிஃப்ரெண்ட் வெர்டிக்கல் தான். ஸோ சிஎம் பிரான்ச்சைசி ஷிப்ல வந்து நியூ சிம் கார்ட்ஸ், அப்புறம் பிளான் சேஞ்சஸ் வேணும்னா, போஸ்ட் பெய்டா இருந்தா பிளான் சேஞ்சஸ், அப்புறம் வந்து ரீசார்ஜஸ், இந்த மாதிரி இதெல்லாமே கிடைக்கும். அதுவும் அந்த பிரான்ச்சைசி ஷோரூம் வந்து எப்படி இருக்கும்னா கிட்டத்தட்ட ஒரு பிரைம் லொகேஷன்ல தான் எங்களுடைய பங்குதாரர்கள் எல்லாருமே வந்து வச்சிருக்காங்க. ஏன்னா பிசினஸ்ங்கிறதுனால அதை வந்து இன்னும் சொல்ல போனா நாங்க என்ன எதிர்பார்க்கிறோமோ அதை விட அடுத்த லெவல்ல அவங்க வந்து டிசைன் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க, அட்ராக்டிவா பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ரெகுலர் சிஎஸ்சிக்கு வரக்கூடிய எண்ணிக்கை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அங்க வர்றவங்க கூடியிருக்கு. இப்பவும் பாத்தீங்கன்னா புது சர்வீசஸ்க்கு வர்றவங்க தான் பெரும்பாலும் ஷோரூமை தாண்டி வராங்க. ரீசார்ஜை பொறுத்த வரைக்கும் இந்த பிரான்ச்சைசி கான்செப்ட் வழியா கிட்டத்தட்ட நாட்டோட பல பகுதிகளில், நம்ம பகுதியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம மாவட்டங்கள் 3 மாவட்டங்களோட எல்லா பகுதியும், தூத்துக்குடி மாவட்டம் ஆகட்டும், திருநெல்வேலி ஆகட்டும், தென்காசி ஆகட்டும், எல்லா பகுதியிலையும் நமக்கு வந்து ரீட்டைலர்ஸ் அதிகம். இந்த ரீட்டைலர்ஸ் எல்லாருமே பிரான்ச்சைசிட்ட தான் ரிப்போர்ட் பண்றாங்க. அந்த பிரான்ச்சைசி வந்து பிஎஸ்என்எல் லிங்க்ல இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் நெட்வொர்க் மாதிரி. அதனால என்ன ஆகி போகுதுன்னா ஒரு கிராம பகுதிகளிலேயே வேற எங்கேயோ ஒரு ரூரல் ஏரியாவை கூட இந்த பிரான்ச்சைசி நெட்வொர்க் வந்து ரீச் ஆயிருது. ஸோ மக்கள் வந்து எங்களை தேடி வர்றது, எங்க அலுவலகத்துக்கு வர்றது குறைஞ்சிருக்கு. பெரும்பாலும் இந்த ரீட்டைலர்ஸ் வழியாவே சேல்ஸ் நடந்துருது. இதுல வந்து சில ரீட்டைலர் சிம் சேல்ஸும் பண்றாங்க. அந்த சிம் சேல்ஸ் ரீட்டைலர், சிம் செல்லிங் ரீட்டைலர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட்டுறதுக்கு பிரான்ச்சைசியோட நம்ம பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறோம். அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பகுதியில் நல்லாவே நடந்துட்டு இருக்கு. என்ன காணாது இன்னும் கொஞ்சம் கூட்டுவோன்னு வைங்களேன். அதுக்கு பிரான்ச்சைசிஸ் ஹெல்ப் கண்டிப்பா வேணும். அது போகும்பொழுது சிம்ல இருந்து எல்லா சர்வீஸும் அங்கே பக்கத்திலே கிடைக்கும். அப்புறம் இந்த சிம் சர்வீஸ் வாங்கும்போது அவங்களுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸும் நாங்கள் வந்து பிரான்ச்சைசிஸ் பிசினஸ் பார்ட்னர்ஸை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு FWA போட்டு எப்படி சிம் கார்டை போட்டு ஒரு வைஃபை ஜோன் ஆக்கி கொடுக்கறது, வைஃபை டாங்கிள் போட்டு எப்படி கொடுக்கறது, அப்புறம் அவங்களுக்கு தேவையான VPN கான்செப்ட்ல எப்படி கொடுக்கறது, இந்த மாதிரி எந்த விஷயமும் பிஎஸ்என்எல் பிரான்ச்சைசி ஷோரூம் வழியா பொதுமக்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ஒரு பிஎஸ்என்எல் சர்வீஸ் சென்டர்ல கிடைக்கக்கூடிய அத்தனை சர்வீஸும் பிஎஸ்என்எல் பிரான்ச்சைசி ஷோரூம்ல கிடைக்கும். ப்ரொவைடட் ஒரே ஒரு கண்டிஷன், மொபைல் சர்வீசஸ் எல்லாமே கிடைக்கும். அந்த லேண்ட்லைன் சர்வீஸ் வேணும்னா அந்த பிரான்ச்சைசி வந்து ஒருவேளை அவங்க வந்து ஒரு FTTH பிரான்ச்சைசியா இருந்தாங்கன்னா, பிசினஸ் பார்ட்னர் இருந்தாங்கன்னா அந்த சர்வீஸும் கிடைக்கும். சார் இப்போ நம்ம அதர் நெட்வொர்க் கன்வர்ஷன் பண்ணுறோம், சிம் கார்டு புதுசாக பண்ணுறோம், அதர் நெட்வொர்க் கன்வர்ஷன், இது எல்லாமே அந்த ஷோரூம்லேயே நம்ம பண்ணிக்கலாம். கண்டிப்பா பண்ணிக்கலாம். ஒரு சிஎஸ்சில கிடைக்கக்கூடிய அத்தனை அதுவும் அங்க கிடைக்கும். MNP போர்ட் அவுட் போர்ட்டின் வந்து இப்ப பாத்தீங்கன்னா அந்த இதை கேட்டர் பண்ற எல்லா ஃபெசிலிட்டிஸும் அவங்களுக்கு இருக்கு. இப்ப வந்து யாராவது பிஎஸ்என்எல் வரணும்னு சொன்னா அவங்க வந்து பிஎஸ்என்எல் அலுவலகத்துக்கு வரணும்னு கிடையாது, அந்த சர்வீஸ் சென்டர் வாடிக்கையாளர் சேவை மையத்துக்கு வரணும்னு கிடையாது. அவங்க அங்க பிரான்ச்சைசி ஷோரூம்லேயே போய் அவங்க வந்து அழகா பிஎஸ்என்எல் வந்துக்கலாம். பிரான்ச்சைசி ஷோரூம் தான் இல்ல, ஷோரூம்ங்கிறது வந்து ஒரு அடுத்த லெவல். ஆனா ரீட்டைலரே இப்போ வந்து வெல்வெஸ்டா இருக்காங்க. அவங்களே போர்ட்டின் போட்டு விட்டுருவாங்க. ஏன்னா அதுக்கான அவங்களுக்கு கமிஷன் தொகையெல்லாம் இருக்கிறதுனால அவங்க நல்ல விதமா பண்ணுவாங்க. இந்த பிரான்ச்சைசி செயின், சப்ளை செயின் நல்லா இருந்துச்சுன்னா டெஃபினட்டா வந்து மூளை முடுக்கெல்லாம் கூட இந்த பிரான்ச்சைசி நெட்வொர்க் வழியா நம்ம MNP போர்ட்டின் வந்துட்டு இருக்கு. நிறைய வந்துட்டு இருக்காங்க. இப்போ பிரைவேட்ல வந்து கட்டணம் எல்லாம் கூடும்போது ஒரு பெருவாரியான அளவுல வாடிக்கையாளர் வந்தாங்க. இப்போ 4G வர்றதுனால அது இன்னொரு 1 மாசத்துல ஸ்டெபிலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னுமே நிறைய வாடிக்கையாளர் வருவாங்க. அதையெல்லாம் எதிர்நோக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு சேவை வழங்கக்கூடிய அளவுக்கு நம்ம டெக்னிக்கல் பேக்கப் அதை நம்ம வளப்படுத்திட்டு இருக்கோம். 4G வந்து டவர் மட்டும் இல்லாம பின்னால இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட் வந்து மான்னு சொல்லுவாங்க, ஒரு டிரான்ஸ்மிஷன் எக்யூப்மெண்ட். அது வந்து 10 மடங்கு இப்ப இருக்கிற எக்யூப்மெண்டோட 10 மடங்கு அந்த வேலையும் நடந்துட்டு இருக்கு. அதுவும் முடிஞ்சிடும். அது எல்லாம் முடிஞ்சு வரும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு வயரோ வயர்லெஸ்ஸோ வாய்ஸோ டேட்டாவோ பிஎஸ்என்எல் தான் பெஸ்ட்டுங்கிற ரேஞ்சுக்கு வந்துடும். கண்டிப்பாக அதை எடுத்துட்டு போறது ஒரு கடமை இருக்கு. பிஎஸ்என்எல் ஊழியர்கள், அதிகாரிகள், பிரான்ச்சைசிஸ், ரீட்டைலர்ஸ் எல்லாருக்கும் இருக்கு. இந்த நெட்வொர்க் ஒழுங்கா கரெக்டா தெளிவா செயல்படும் பொழுது டெஃபினட்டா எண்ட் கஸ்டமருக்கு வந்து
நல்ல சர்வீஸ் கிடைக்கும். இது மட்டும் இல்ல, ரூரல் சர்வீஸ் இன்னைக்கும் பிஎஸ்என்எல் தான் கொடுத்துட்டு இருக்கு. அது இன்னும் அதையும் தொழில்நுட்பத்துல மேம்படுத்திட்டு இருக்கோம், 4G ஆக்கிட்டு இருக்கோம். அப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கான திட்டங்களும் இருக்கு, வித்யாமித்திரம்னு சொல்லி. இந்த எஃப்டிடிஹெச் வந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து உங்க ஊர்ல ஒரு 3 கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு வந்து நீங்க வந்து நெட் வசதி பண்ணி கொடுத்தா அந்த பிள்ளைகள் நல்லா படிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு வந்து வித்யாமித்திரம் ஸ்கீம் யூஸ் ஆகும். அது மாதிரி இது வரைக்கும் கிட்டத்தட்ட 9-10 கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். இதுல ஸ்பான்சர்ஸும் வராங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் எங்க ஊர்ல ஒரு நல்லா படிக்கிற பிள்ளைகள் 3 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க சர்வீஸ் கொடுங்க, நான் உங்களுக்கு 1 இயர் பே பண்ணிடுறேன். ஸோ அந்த மாதிரி ஸ்பான்சர்ஸும் வராங்க. சில நிறுவனங்களும் சோஷியல் கார்பரேட் ரெஸ்பான்சிபிலிட்டியை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக அவங்களும் வந்து இந்த மாதிரி வராங்க. ஸோ இந்த திட்டத்துக்கு கீழே வரவங்களுக்கு இந்த டாக்ஸ் டிடக்ஷன் இந்த மாதிரி எதுவும் ஒரு பெனிஃபிட்ஸ் அந்த மாதிரி எதுவும் இது வரைக்கும் அப்படி இல்லை. ஆமாம், நம்ம அரசு நிறுவனம், அதுக்கு உட்பட்டு எல்லாமே டாக்ஸபிள் அப்படிதான் இருக்கும். ஆனால் நிறுவனங்கள் வந்து வாலண்டராகவே வர்றாங்க. அவங்க வந்து இந்த பப்ளிக் சர்வீஸ் பண்ணணும், இந்த தேவைப்படுற பிள்ளைகளுக்கு சோஷியல் சர்வீஸாக ஓகே வந்துட்டுருக்காங்க. இப்போ நம்ம பிஎஸ்என்எலோட கரண்ட் எய்ம் பண்ணி சார் ஒரு இப்போ அடுத்து என்ன அட்வான்ஸ் பண்ண போகிறோம்? ரொம்ப சிம்பிள். கடைசி இந்திய குடிமகனுக்கும் நல்ல ஒரு குவாலிட்டியான வாய்ஸ் அண்ட் டேட்டா சர்வீஸ் கொடுக்கறது, வயர்லெஸ்லயே கொடுக்கறது, டிஜிட்டல் இந்தியாவுக்கு ஃபுல்லா கான்ட்ரிபியூட் பண்றது, தனியார் துறை நுழைய முடியாத ஏரியாலையும் நம்ம இந்த சர்வீஸை கொடுத்து ஒரு அம்பர்லா டிஜிட்டல் கவரேஜ் கொடுக்கறது. அப்புறம் தொழில்நுட்ப ரீதியா பொதுமக்களை அடுத்த தளத்துக்கு எடுத்து வர்றதுல முக்கியமான பங்கு வந்து பிஎஸ்என்எல் இருக்கு. அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனுக்காக சொல்றது, எந்த ஒரு கவர்மெண்ட் நெட்வொர்க்ஸ் ஆகட்டும், எல்ஐசி ஆகட்டும், எஸ்பிஐ ஆகட்டும், அப்புறம் ஐஎன்எஸ் ஆகட்டும், ஐஎஸ்ஆர் ஆகட்டும், என்பிசிஎல் ஆகட்டும், செக்யூர்டா அவங்களோட நெட்வொர்க்கிங் இருக்கு அப்படின்னா அது பிஎஸ்என்எலோட பின்புலம் தான் காரணம். இந்த வரைக்கும் அப்படிதான் போயிருக்கு. இப்போ ஐஎஃப்டிவி லான்ச் பண்ணியிருக்கோம் சார், அதை பத்தி கொஞ்சம் விவரங்கள். ஐஎஃப்டிவிங்கிறது இப்போ பிஎஸ்என்எல் புதுசா எடுத்திருக்கக்கூடிய ஒரு பொதுமக்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு திட்டம். இது வந்து நம்ம ஐபிடிவி மாதிரியோ அல்லது டிஷ் டிவி மாதிரியோ அந்த மாதிரி ஏர்வேஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இது முழுக்க இந்த ஐஎஃப்டிவிங்கிற பேரு எப்படின்னா இன்ட்ராநெட் ஃபைபர் டிவி. ஓகே. அதனால வந்து முழுக்க அந்த இன்ட்ராநெட்டுக்குள்ளே தான் அந்த டிவி வந்து ப்ராட்காஸ்ட் ஆகும். இது வந்து ஹை டிஜிட்டல் கிளாரிட்டி உள்ள குவாலிட்டி உள்ள ஒரு டிவி, ஆடியோ ஆகட்டும் வீடியோ ஆகட்டும். இப்போ வந்து பரிசார்த்த முறையில இப்போ கொடுத்துட்டு இருக்கோம். தமிழ்நாட்டிலேயே தூத்துக்குடி மாவட்டத்திலாம் 100க்கு மேற்பட்ட இணைப்புகள் உள்ளன. 110 வந்துட்டு. அதனால தூத்துக்குடி பொதுமக்கள் வந்து இந்த மாதிரி ஐஎஃப்டிவி எல்லாம் வந்து அதை டெஸ்ட் பண்ணி பார்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்து அந்த மாதிரி நல்ல ஃபீட்பேக்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க சொல்ற குறைகளையும் நம்ம மேல தெரியப்படுத்தி சரி பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு பரிசார்த்த ஒளிபரப்பு. ஸோ இது வந்து ஏப்ரல் நார்மல் இதுக்கு வரும், அதாவது பொதுமக்களோட இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வரும். இலவசமாக தான் கொடுக்குறோம். இலவசமாக தான் கொடுக்குறோம். இந்த டிவி வந்து அந்த ஒரே ஒரு இது மட்டும் சப்போர்ட் பண்ணாது, ஹுவாவேங்கிற ஒரு நெட்வொர்க் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணலாம். மற்றபடி இன்னைக்கு இருக்கிற கேபிள் டிவி ஆப்ரேட்டர்ஸ் எல்லாருமே வந்து நல்லா ஹை அண்ட் ரவுட்டர்ஸ், ஓஎன்டிஸ்லாம் வச்சிருக்கிறதுனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால தான் இவ்வளோ கனெக்ஷன் ஏறி இருக்குது. இன்னும் என்கொயரி வந்துட்டு இருக்குது. இந்த டிவி வரும்பொழுது பொதுமக்களுக்கு வந்து ஒரு பிஎஸ்என்எல் இன்டர்நெட் இணைப்பு இருந்தால் போதும், வைஃபைலையோ அல்லது வயர்ட் அக்சஸ்லையோ அவங்களுக்கு வந்து ஒரு Cat6 கேபிள் வழியாவோ அவங்களுக்கு வந்து ஒரு டிஜிட்டல் கிளாரிட்டி குவாலிட்டியோட ஒரு அருமையான ஒரு 500+ சேனல்ஸ் உள்ள ஒரு டிவி சர்வீஸ் கிடைக்கும். இது வந்து தென் பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ் சேனல்கள்லாம் நிறைய அதில் இருக்கு. அதனால பொதுமக்களுக்கு அது நல்ல விதமாக பயன்படும். சார், இது இந்த லோக்கல் கேபிள் ஆப்ரேட்டர்ஸ் இந்த மாதிரி லோக்கலாக பண்ணுறவங்களை வந்து இது பாதிக்குமா சார்? கண்டிப்பாக பாதிக்காது. ஆனால் பொதுமக்களுக்கு வந்து ஒரு அந்த போட்டியில் வந்து ஒரு ஆரோக்கியமான அடுத்த லெவலுக்கு தான் அதை இன்க்ரீஸ் பண்ணி விடும், இம்ப்ரூவ் பண்ணி விடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நார்மலாகவே ஒரு அரசு துறை நிறுவனம் ஒரு போட்டியில் இருக்கும் பொழுது தான் தனியார் துறை நிறுவனங்கள் கட்டணத்தை வந்து ஒரு மாதிரி கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. அரசு துறை நிறுவனம் இல்லை அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக கன்சார்டியம் ஃபார்ம் பண்ணால் தனியார் துறை நிறுவனங்கள்லாம் வந்து கொஞ்சம் அதிகமான கட்டணங்கள் ஏற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த இதை பொறுத்த வரைக்கும் இது ஃப்ரீயாகவே கொடுக்கறதுனால அப்போ ஒரு ஐயப்பாடு நீங்கள் சொன்ன மாதிரி வரலாம். இந்த மாதிரி நான் ஒரு கேபிள் டிவி சர்வீஸ்ல இருக்கிறேன், நீங்க திடீர்னு இப்படி கொடுத்தீங்கன்னா என்னோட கேபிள் டிவி சர்வீஸ் பாதிக்குமாங்க. அந்த எல்சிஓஸ் அவங்க எல்லாருக்குமே நம்ம சொல்றது என்னன்னா, நீங்க வந்து பிஎஸ்என்எல் ஐஎஃப்டிவி சர்வீஸ் ப்ரொவைடராகவே இருக்கலாம், அந்த பொதுமக்களுக்கு இந்த ஐஎஃப்டிவியும் சேர்த்து கொடுக்கலாம். இதுல உங்களுக்கு வந்து எந்த விதமான அடிஷனல் செலவும் கிடையாது. அதுல வந்து வரக்கூடிய என்ன இது வந்து ஒரு டீ கடையில வடை வியாபாரம் பாக்குற மாதிரி தான்.
வடனால டீ சேல்ஸ் கூடிச்சுன்னா டீல நம்ம லாபத்தை பார்த்துடலாம். ஆமா. அதனால தான் நிறைய டீ கடைகள்ல வடை போட்டுட்டு இருக்காங்க. ஆமா. அதே மாதிரிதான் இந்த IFTVங்கிற டூலை யூஸ் பண்ணி இந்த எல்சிஓஸ் நம்மளுடைய பிசினஸ் பங்குதாரர்கள் வந்து அதிகப்படியான இன்டர்நெட் இணைப்புகளை பெற முடியும். அது மூலமா இவங்க இதை அழகா ஆஃப்செட் பண்ணலாம். ஏன்னா வந்து பிஎஸ்என்எல் மட்டும்தான், மற்ற எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவிலான கமிஷன் வரையறுக்கப்பட்டது, ஒரு 100 ரூபாய் 150 ரூபாய் அது 36% இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்டட் இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இது அப்படி கிடையாது. இது வந்து என்ன பிளான்ல வந்து 50% ஜிஎஸ்டி வெண்டாரா இருந்தாங்கன்னா அப்படியே கிடைக்கும். அப்படி இல்லைன்னா 42% அவங்க கைக்கு போய் சேரும். இன்கம் டேக்ஸ் அந்த மாதிரி அரசு கட்டணங்கள் அந்த நிர்ணயித்திருக்கக்கூடிய ஸ்டாச்சுட்டரி கைட்லைன்ஸ் வி வில் அபைடு. அதை தாண்டி அவங்களுக்கு முழு தொகையும் போய் சேரும். ஒரு டிரான்ஸ்பரண்ட் நல்ல பிசினஸ். இதை வச்சு அவங்க நிறைய கனெக்ஷன்ஸ் கொடுத்தாங்கன்னா ஒரு நிரந்தரமான வருமானம் அந்த எல்சிஓஸ்க்கு எப்பவுமே கிடைச்சிட்டு இருக்கும். இப்போ மார்க்கெட்ல வந்து நிறைய சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியில சின்ன சின்ன ஆசிலேஷன் அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கோம். பட் பீயிங் அ கவர்மெண்ட் ஓன்டு பிஎஸ்யூ, எக்ஸ்க்ளூசிவ் பிஎஸ்என்எல் பிரான்ச்சைசி ஆகட்டும் அல்லது பிஎஸ்என்எல் ஃபைபரை அந்த இன்டர்நெட் சர்வீஸை டீல் பண்ணக்கூடிய அந்த எல்சிஓஸ் ஆகட்டும், இவங்க இதை நிறைய ப்ரமோட் பண்ணாங்கன்னா ஒரு தரமான ஒரு சர்வீஸ் அங்க கொடுக்க முடியும் பொதுமக்களுக்கு. வேற எக்ஸ்ட்ரா எந்த எஃபர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான சர்வீஸை கொடுத்து அது மூலமா அவங்களுக்கு நிறைய வாடிக்கையாளர்கள் பெருக்கி நிறைய வருமானத்தை பெருக்க முடியும். அடுத்து வந்து இது ஒரே ஒரு இது என்னன்னா, இந்த ஹை குவாலிட்டி டிஜிட்டல் டிவி சர்வீஸ் கொடுக்கறதுனால அந்த கஸ்டமரோட டிவி வந்து ஆண்ட்ராய்டு 9 அண்ட் அபோவா இருக்கணும். ஸ்மார்ட் டிவியா இருக்கணும். ஆண்ட்ராய்டு 9 அண்ட் அபோவ் வெர்ஷனா இருக்கணும். அப்போ இப்போ ரீசெண்டா இப்போ தூத்துக்குடி திருநெல்வேலியில என்ன பண்ணியிருக்கோம்னா, அதுக்கு கீழே இருக்க வெர்ஷனுக்கு ஒரு மோடம் வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம். ஓகே. அப்போ சாதாரண ஒரு கன்வென்ஷனல் டிவி வச்சிருக்கவங்க, ஸ்மார்ட் டிவியா இருக்காது, வெறுமே ஒரு ஹெச்டி டிவியா இருக்கலாம், அது ஒரு சிஆர்டி மானிட்டர் கொண்ட ஒரு டிவியா இருக்கலாம், அது கூட இந்த மோடம் வந்து போட்டு யூஸ் பண்ற மாதிரி டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ட்ரையல் வந்து சக்சஸ் ஆயிருக்கு. இன்னும் அடுத்த லெவலுக்கு அதை எடுத்துட்டு போகும். பட் எனிவே நல்ல ஒரு டிஜிட்டல் குவாலிட்டி கிளாரிட்டி, நல்ல ஒரு ஆடியோ என்ஜாய் பண்ணணும்னா கண்டிப்பா அவங்க அந்த ஸ்மார்ட் டிவிக்கு போனாங்கன்னா அதனோட குவாலிட்டி வந்து வேறதான் டெஃபினட்டா. நன்றி சார், வெல்கம். எல்லா கேள்விகளுக்கும் தெளிவாக பதில் சொன்னீங்க. இந்த விவரங்கள் வந்து மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ரொம்ப நன்றி. நன்றி. நன்றி, வணக்கம்.